நம்மை உண்டாக்கினவரும் நம்மை இரட்சித்தவரும் நம்மை வழிநடத்துகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கடவுளுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையின் மூலம் ஆண்டவர் மகிமை அடையும்படிக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மில் பெருகும்படிக்கு ஜெபத்தோடு கூட நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் இணைந்து துதித்து போற்றி மகிழுவோம். ஆராதனையின் நாயகனே, അങ്ങേ ഞാൻ ആരാധിക്കും. അഭിഷേകത്തെ തരുന്നവനേ, അങ്ങേ ഞാൻ ആരാധിക്കും. ആരാധനയിൻ നായകനേ, അങ്ങേ ഞാൻ ആരാധിക്കും. അഭിഷേകത്തെ തരുന്നവനേ, അങ്ങേ ഞാൻ ആരാധിക്കും. അല്ലേലൂയാ 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 Alleluia, 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 அல்லேலூயா. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று வாக்கு கொடுத்து இந்த பூமியின் அனைத்து படைப்புகளையும் தம்முடைய கரத்தின் வண்ணத்தினால் படைத்து நாங்கள் பாவத்தில் விழுந்த போது எங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சித்தெடுத்திருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே, தூதர்கள் உம்மை போற்றுகிறார்கள், சேராபீன்கள் உம்மை உயர்த்துகிறார்கள். நீர் பரிசுத்தர் என்கின்ற நாமத்தை உம்மை ஆராதிப்பதின் மூலம் வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சிங்காசனத்தின் மேல் தம்முடைய அரியணையை வைத்து எங்களை அனுதினமும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர், உம்முடைய வழிநடத்துதல்களுக்காய் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையிலும் ஆண்டவரை துதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீர். ஆண்டவரோடு உறவாடுவதற்கு எங்களுக்கு ஒரு தருணம் தந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். இந்த நெருக்கடியான சூழல்களிலும் உம்மை ஆலயத்தில் இணைந்து ஆராதிக்க முடியாத இந்த தருணத்திலும் உம்மை ஆராதிப்பதற்கு இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உமது பெயரை இந்த ஆராதனையின் மூலம் நாங்கள் உயர்த்துகிற போது, எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் உமக்கு துதிகளை நாங்கள் செலுத்துகிற போது
எங்களுடைய நடவடிக்கைகள் மூலம் ஆண்டவரை நாங்கள் ஆராதனை செய்கிற போது ஆண்டவர் எங்களில் மகிமை அடைய வேண்டும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய நடத்துதலுக்கு உட்பட்டதா இருக்கட்டும், உம்முடைய ஆவியின் வழி நடத்துதல்களுக்கு உட்பட்டதா இருக்கட்டும். நீர் சொல்லுகிறபடி செய்கின்ற விதத்தில் இந்த ஆராதனையை ஆவியானவர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே தலைவராயிரும். இந்த ஆராதனையில் வருகின்ற அனைத்து புகழ்ச்சிகளையும் ஆண்டவர் மட்டும் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் குறைவுள்ள மண்பாண்டங்கள், எங்களை நிறைவுள்ள பாதையிலே அழகுள்ளவர்களை வனைந்தருள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாக 28வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடலாம். 28வது கீர்த்தனை பாடல். சரணம் நம்பினேன் இயேசுநாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கோர் வேதா. 28வது கீர்த்தனை பாடல். சரணம் நம்பினேன் இயேசுநாதா, ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னையே தந்து. நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னையே தந்து. முன்னாள் வினையை துறந்து முன்னாள் வினையை துறந்து ஆதி மூலமே உனக்கோலம் ரட்சியும் என்று. சரணம் நம்பினேன் இயேசுநாதா, ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. சந்நிதி முன் தொண்டன் நின்றே இன்றும் தாயான கருணை உனக்கு உண்டென்றே. சந்நிதி முன் தொண்டன் நின்றே இன்றும் தாயான கருணை உனக்கு உண்டென்றே. சென்னி மேல் கரம் தூக்கி நின்றே சென்னி மேல் கரம் தூக்கி நின்றே. உனை சேவிக்கும் எளியோனை கோபிக்கா என்றே. சரணம் நம்பினேன் இயேசுநாதா, ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா.
அலைவாய் துரும்பு போலாடி உனததி கருணை வர செம்பாதம் தேடி அலைவாய் துரும்பு போலாடி உனததி கருணை வர செம்பாதம் தேடி தொலையாத வாழ்வை மன்றாடி தொலையாத வாழ்வை மன்றாடி அன்பின் தோற்ற சங்கீர்த்தன கீதங்கள் பாடி சரணம் நம்பினேன் இயேசுநாதா ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இனிய கருணை பொழிவேதா என்னை இரு கரத்தாலனை எம் கிறிஸ்துநாதா இனிய கருணை பொழிவேதா என்னை இரு கரத்தாலனை எம் கிறிஸ்துநாதா கனிவீனையை தொலைத்த நீதா கனிவீனையை தொலைத்த நீதா நசரை கத்தாதி கத்தாவும் கருணையை தாத்தா சரணம் நம்பினேன் இயேசுநாதா ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா சரணம் நம்பினேன் இயேசுநாதா. நாம் யாவரும் இணைந்து 139ஆம் சங்கீதத்தின் முதல் 12 வசனங்களை இணைந்து படிப்போம். 139ஆம் சங்கீதம் முதல் 12 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்பவைகளே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை தரிசிப்பதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, அவரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளே ஏதாவது தடைகள் பாவங்களாய் இருக்கும் என்று சொன்னால் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாய் இருந்து நம்முடைய தவறுகளுக்காய் ஆண்டவரிடத்தில் மனம் வருந்த இணைந்து நாம் ஜெபம் செய்வோம். பாவம் மிக கொடியது. ஆதி பெற்றோர் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்ததினால் தோட்டத்தின் மேன்மையினை விட்டு துரத்தப்பட்டார்கள். மறுபடியும் தோட்டத்திற்குள் அவர்கள் வந்துவிடாதபடி சேருபீன்களை, கீருபீன்களை ஆண்டவர் கோட்டையாக வைத்தார். நாம் பரிசுத்தமாய் வாழுவதற்காய் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அடங்கி இருக்கிற திருமறையை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அன்றாடம் நாம் பரிசுத்தப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவினால் தியாகமாக்கப்பட்ட இரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தின் பாதையில் நடப்பதற்கு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிற பரிசுத்த ஆவியை இன்றும் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். இவைகளையும் மீறி பல வேளைகளில் பாவத்தின் உணர்வுகள், பாவத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகள், பாவத்திற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நமது வாழ்க்கையில் இருந்திருக்கும் என்று சொன்னால் ஒரு கணம் அதை திருப்பி பார்த்து நம்முடைய பாவத்தன்மைகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆராதனை ஆண்டவரோடு உறவாடுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சாக்கரம். அது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு, நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அறிக்கையிடுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான ஒரு சாக்கரம். அந்த ஆராதனை ஆலயத்திலும் நடைபெற வேண்டும், ஆராதனை இல்லத்திலும் நடைபெற வேண்டும், ஆராதனை நம்முடைய பணியிடங்களிலும் நடைபெற வேண்டும். ஆண்டவரை உயர்த்துவதற்கு அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளில் அவரை உயர்த்தாதபடி பல வேளைகளில் நம்மை, நமது மனமேட்டிமையை, நமது சுயபலத்தை என்னால் இயலும் என்று பல இடங்களில் வெளிப்படுத்தி ஆண்டவரை உயர்த்துகின்ற இடங்களில் அவரை உயர்த்தாது நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அதற்காய் ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பிற்காய் வேண்டுவோம். ஆண்டவரோடு உறவாடுவதற்கு அவர் பல நிலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை துதிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அவரை பாடுவதற்கு பாடல்களை கொடுத்திருக்கிறார், அவருடைய வசனங்களை வாசிப்பதற்கு நல்ல நாவையும் சொற்களையும் கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நல்ல நினைவலைகளையும் பரிசுத்த ஆவியினையும் நமக்குள்ளதாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் அவரை துதிக்க வேண்டிய நாவு அவரை துதியாது இருந்தது என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டிய நாவு அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தது என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதற்கு ஏற்றாற்படி அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்னும் வாழ்வு அந்தந்த தருணத்தில் இல்லாதிருந்தது என்று சொன்னால் அதற்காகவும் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பிற்காய் நாம் வேண்டுவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலயம், இந்த ஆலயம் ஆராதனைக்கானதே. இந்த ஆலயத்தின் முதன்மையானது ஆராதனை. ஆனால் பல வேளைகளில் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி பிற காரியங்களுக்கு ஆலயத்தின் அருட்பணிகளில் முக்கியத்துவம் கொடுத்திருப்போம் என்று சொன்னால் அதற்காகவும் ஆண்டவரிடத்தில் மனம் வருத்துவோம். தவறு செய்திருக்கிறோம் என்று ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிர்பந்தமான பாவியாய் நான் இங்கே தேவர் இருக்கே, முன்பாக மாக்கலக்கமாய் நடுங்கி வந்தேன் கர்த்தரே, இறங்குமேன் இறங்குமேன் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறேன் என்கின்ற பாடல் வரிகளோடு நம்முடைய தவறுகளுக்காய் ஆண்டவரிடத்தில்
மனம் வருந்துவோம். நிர்பந்தமான பாவியாய் நான் இங்கே தேவரீருக்கே முன்பாக மாக்கலக்கமாய் நடுங்கி வந்தேன் கர்த்தரே. இரங்குமே இரங்குமே என்றும் மை கெஞ்சி கேட்கிறேன். இரங்குமே இரங்குமே என்றும் மை கெஞ்சி கேட்கிறேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவர், தவறு செய்திருக்கிறோம் மன்னியும் என்று வேண்டின அனைவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து நமது வாழ்வு ஒழுங்குபடுவதற்கான காலம், பரிசுத்தமாய் நடப்பதற்கான தருணம், இவைகளை ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுத்து நம்மை சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலயம், இதிலே கொடுத்திருக்கிற சபை உறவுகள், ஆண்டவர் நன்மை தீமை எது என்பதை வரையறுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆராதனை வேளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், இவைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமுதாய உறவுகளுக்காய் நன்றி செலுத்துவோம். நல்லவைகளில் பங்கெடுப்பதற்கும் துயரங்களில் பங்கெடுப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல உறவுகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்மையோடு வாழுவதற்கு அவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையின் அனைத்து வளங்களுக்காய், இயற்கையின் அருட்கொடைகளுக்காய், பொருளாதார வாழ்வாதாரங்களுக்காய், கையின் பிரயாசங்களில் ஆண்டவர் கொடுக்கின்ற நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரதானமான ஆசீர்வாதமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள், நாம் ஒருவருக்கொருவர் சார்ந்து இருப்பதற்கு தந்திருக்கிற தன்மைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து வருகிற அனைத்து உயர்வுகள், இவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலநிலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கொரோனா வியாதி தொற்றிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பாதுகாவலுக்காகவும், இந்த நோய் தொற்றில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்து வருகின்ற குறைவுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதை எதிர்கொள்ளுவதற்காய் மேற்கொண்ட முயற்சிகளில் ஆண்டவர் மருத்துவத்துறையில் கொடுத்திருக்கிற இந்த முன்னேற்றங்களுக்காகவும் கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் பல நன்மைகளை நம்முடைய குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலே ஆண்டவர் கொடுத்து கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் நினைத்து சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஜெபத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை நாம் இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த நாளின் திருமறை பகுதியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வரை அடங்கிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வரை அடங்கிய வசனங்கள். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் உதடுகளை தொட்டதினால் உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பவைகளை படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்தாயிற்று. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து, துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை என்கின்ற பாடலை இணைந்து நாம் பாடலாம். துதிப்பதே என் தகுதியல்லோ. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். மனதில் நிறைந்த
மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார், சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஒருமுறை கூட நான் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கொரோனா வியாதி தொற்றின் மத்தியிலே இது போன்ற ஆராதனையில் நாம் இணைந்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் நம்மை ஒன்றுபடுத்தி இருக்கிறார். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கடந்த சில நாட்களாய் கொரோனா வியாதி தொற்றினுடைய தாக்கத்தில் ஏற்பட்டிருக்கிற குறைவை நாம் அனைவரும் அறிவோம். தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் முழுமையான விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவ துறையினர் நமக்கு தொடர்ந்து எச்சரிப்பை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். 3வது அலையின் தாக்கம் இருக்கும் என்கின்ற எச்சரிப்பு வந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற சூழலிலும் நாம் முன் ஆயத்தத்தோடு இருப்பது மிகுந்த அவசியமான ஒன்று. 3வது அலையினுடைய தாக்கத்தில் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிப்பு. நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த வியாதி தொற்றினுடைய விடுதலை ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அது ஒருவேளை மனிதன் முயற்சி செய்தாலும், வசனம் இப்படியாய்த்தான் சொல்லுகிறது, பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். நமக்கு வாய்ப்புகளை மருத்துவ துறையின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அவைகளை வாய்க்கச் செய்யக்கூடியது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கக்கூடியது. ஒரு மருத்துவர் அழகாக இப்படித்தான் எழுதி வைத்திருந்தார், நாங்கள் உங்களுக்கு மருந்து மாத்திரம்தான் கொடுக்கிறோம், சுகம் கொடுப்பதெல்லாம் அவர் என்று எழுதி வைத்திருந்தார். We treat, he cures. நாங்கள் உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை தான் கொடுக்கிறோம், அவர் தான் சுகம் கொடுப்பது. ஆண்டவரிடத்தில் சுகம் இருக்கிறது என்கின்ற முழு நம்பிக்கையில் ஜெபிப்போம். வியாதியோடு பலர் நமக்கு அறிமுகமானவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலதாய் நாம் நினைத்து கொள்ள வேண்டியது இந்த வியாதி தொற்று ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம். பல பிள்ளைகளை இளம் விதவைகளாக்கி இருக்கிறது. பல சகோதரர்களை இளம் வயதில் தனிமையாக்கி இருக்கிறது. பல பிள்ளைகளை பெற்றோர் இல்லாத ஆக்கி இருக்கிறது. பல இடங்களில் முதிர்ந்த பெற்றோரை பராமரிக்க முடியாதபடி பிள்ளைகள் இல்லாது ஆக்கி இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் கர்த்தருடைய கிருபை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை தாங்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும் என்கின்ற வசனத்தை பவுலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற போது பவுலுக்கு ஒரு முள் நெருடலாகவே இருந்தது. அந்த முள்ளின் நெருடலின் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். எனவே கர்த்தருடைய கிருபை இது போன்ற தருணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும். அதற்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களோடு அதிகமாய் ஆதரவை காண்பிப்போம். அது போன்ற நல்ல பணிவிடைகளை செய்கிற போது ஆண்டவர் நம் மூலமாய் மகிழ்வாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு,
ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்தல். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்தல். ஆதாரமான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதனுடைய 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். 139வது சங்கீதத்தை இன்று வாசிக்க கேட்டோம். தாவீது சொல்லுகிறார், நாம் எங்கு இருந்தாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறீர். நான் மறைவிடத்தில் போனாலும் இருக்கிறீர், உயரமான இடத்தில் போனாலும் இருக்கிறீர், உமது பார்வைக்கு மறைவாய் எங்கே போவேன். ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், ஓம்னி பிரசன்ட். ஆண்டவர் இல்லாத இடங்களை பார்க்க முடியுமா என்பது நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி. எங்கும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிற ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. ஆராதனையினுடைய தன்மைகள் சமீப காலத்திலே வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்று இருக்கக்கூடிய சூழலில் பல தரப்பட்ட ஆராதனைகள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு கொண்டு இருப்பதையும் நம்மால் காண முடியும். பாரம்பரிய திருச்சபைகள் என்று நம்முடைய திருச்சபைகளை பலர் ஏளனமாய் சொல்லி ஆராதனையை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. புதிதாக விதமாக ஆராதனைகளை உருவாக்கி இவைகள்தான் ஆராதனையின் வடிவம் என்று சொல்லி அதை ஏற்றெடுத்து பேசக்கூடிய பிரபலங்களும் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். இந்த ஆராதனைகளை குறித்த பிரச்சனைகள் எல்லா மதங்களுக்குள்ளும் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்து மார்க்கத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது பிரபலமான அல்லது புராதீன கோவில்களில் நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும், புதிதாக தோன்றிய குரு வழிபாட்டு முறைகள், கல்ட்ரிக் வர்ஷிப், குருக்களை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகளும், இவைகள் இரண்டிற்கும் எப்பொழுதும் போட்டி இருந்து கொண்டே இருக்கும். இஸ்லாமிய சமயத்தை எடுக்கிற போது ஆலயத்திலே நடக்கக்கூடிய குர்பானாவுக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்டிலே நடக்கக்கூடிய குர்பானாவுக்கும் அல்லது வழிபாடுகளுக்கும் போட்டி இருந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் ஒவ்வொரு டினாமினேஷன்களுக்கு இடையே ஒவ்வொரு ஆராதனைகள் இருந்து கொண்டிருக்கிற போது இந்த ஆராதனைகளுக்கு இடையே மாறி மாறி போட்டி இருந்து கொண்டு தான் இருக்கும். கத்தோலிக்க ஆராதனையை தென்னிந்திய திருச்சபை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் அதை நம்முடைய ஆராதனைக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை அங்கே கொடுப்போமா என்று சொல்லி கேட்டால் குறைவு. இது ஒருவருக்கொருவர். பெந்தைகோஸ்தே திருச்சபைகளின் ஆராதனையும் நம்முடைய பாரம்பரிய திருச்சபைகளின் ஆராதனையும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வளவு முரண்பாடுகளின் மத்தியிலும் நாம் ஒன்றை அறிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் பெருகி கொண்டு வருகிறது. பாப்புலாரிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட். சமீப 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேசுகிற போது அவருக்கு முன்பதாக இருந்த 2 கொக்கோ கோலா பாட்டிலை எடுத்து ஒதுக்கி வைத்ததாகவும், அவர் அப்படி ஒதுக்கி வைத்ததினாலே கொக்கோ கோலா கம்பெனிக்கு ஒரே நாளிலே $4 பில்லியன் அவர்களுடைய உற்பத்தியிலே அல்லது அவர்களுடைய விற்பனையிலே சரிவு ஏற்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் அவைகளை வெளியாக்கினது. கொக்கோ கோலா பாட்டிலை நானும் நீங்களும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அந்த கம்பெனிக்கு நஷ்டம் வருவது இல்லை. பிரபலமானவர்கள் அதை செய்கிற போது அது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாய் இருக்கிறது. இது போன்ற, அப்படி என்று சொன்னால் உண்மை தன்மையை எங்கிருந்து நாம் ஆராய முடியும்? ஒரு பிரபலமான மனிதர் இது உண்மை என்று சொல்லுகிற போது ஊரார் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்.
ஆனால் யதார்த்தமாக ஒரு சாமானியன் இது உண்மை என்று சொல்லுகிற போது ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த ஆராதனையிலே உண்மை தன்மையினை நாம் கண்டு கொள்ள முடியும் என்பது மிக மிக பயங்கரமான ஒரு சவாலாய் இருந்து கொண்டிருக்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட். சமீபத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்டை பார்த்தேன். ஒரு பிள்ளை தன்னுடைய தேர்வு ரிசல்ட்டுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். காலையில் இன்டர்நெட் ஓப்பன் ஆகவில்லையா, அம்மா சொல்லுகிறார்கள் குளித்து விட்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளை குளித்து விட்டு வந்தவுடனே இன்டர்நெட் சரியாகி விட்டதாம். அந்த பிள்ளை முதல் மதிப்பெண் பெற்று விட்டாளாம். அட்வர்டைஸ்மெண்டினுடைய போலித்தனங்கள். ஒரு பள்ளிக்கூடமானது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறது. வரன் பார்க்க போகிறார்கள். வரனிலே என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவன் என்று சொன்ன உடனே அது போதும் வரனுக்கு என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி சத்தியமானது விளம்பரத்தினாலே போலித்தனங்கள் சத்தியங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பிரபலமானவர்கள் இதுதான் சத்தியம் என்று சொல்லி வெளிப்படையாய் சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கலாச்சாரம் உண்மைக்கு மாறாய் இருந்து கொண்டிருக்கிறது. விளம்பரங்கள், பதாகைகள், பிரபலங்கள் கொண்டு வருகின்ற போது அவைகளை பார்த்து அதை பின்தொடரக்கூடிய ஒரு வட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் உண்மையுள்ள ஆராதனையை, உண்மை தன்மையுள்ள சத்தியமுள்ள ஆராதனையை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான் இன்று வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலேயும் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்திலேயும் சொல்லப்படுகிறது. யாருமே இல்லை, ஒரே ஒரு நபர் ஆலயத்திலே பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம் தன்னுடைய ஆலயத்தின் அனுபவத்தை சொல்லுகிறார். சத்தியமானவர்களை வெளியில சொன்ன போது வரலாறு முழுவதும் அதையே ஆலயத்தினுடைய பின்னணியமாய் வைத்து இன்று வரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. யாருமே சமாரிய பெண்ணோடு இயேசுநாதர் என்ன பேசினார் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. 2 நபர் தனிப்பட்ட உரையாடல். அந்த இடத்திலேயும் உண்மைத்தன்மை வெளிப்பட்டது. உண்மைத்தன்மை எங்கிருந்து தொடங்க வேண்டும்? ஆராதனையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாகவும், ஆராதனையில் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய மறைவில்லாத வெளிப்படையான உண்மைத்தன்மையிலும் இந்த உண்மைத்தன்மை தொடங்க வேண்டும். ஆராதனை என்று சொன்னால் என்ன? அதற்கு பல விளக்கங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியிலே ஷக்காக் என்று சொல்லுவார்கள். பணிந்து கொள்ளுதல், தரை மட்டும் தவழ்ந்து மூக்கினுடைய நுனியாது தரையிலே படுகின்ற விதத்தில் பணிந்து கொள்ளுதல் பழைய ஏற்பாட்டிலே வழக்கமாயிருந்தது. புதிய ஏற்பாட்டிலே ப்ராஸ்கினியோ என்று சொல்லுவார்கள். ஒரு நாய் தன்னுடைய எஜமான எவ்வளவு அன்போடு முத்தமிடுகிறதோ அதே போன்ற அன்பின் உறவிலே ஒரு மனிதன் கடவுளை அண்டுவது, கடவுளிடத்தில் சேருவது புதிய ஏற்பாட்டின் பாரம்பரியத்திலே. ஆங்கிலத்திலே வர்ஷிப் என்று சொல்லுவார்கள். அதை விளக்குகிற போது வர்த்ஷிப் என்று சொல்லுவார்கள். நாம் நிறைவேற்றக்கூடிய தரமான ஒரு பணிவிடைகள், நாம் செய்யக்கூடிய கனமான ஒரு பணிவிடைகள் வழிபாட்டினுடைய பகுதியாய் கொள்ளப்பட்டது. தமிழ் கலாச்சாரத்திலே கோவில் வழிபாடு, கோ என்று சொன்னால் அரசன், இல் என்று சொன்னால் இல்லம். அரசனுடைய இல்லத்திலே அரசனை புகழ்ந்து ஏத்துவது கோவில் வழிபாடு. கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளை புகழ்ந்து ஏத்துவது, உயர்த்துவது வழிபாடு. வழிபாடு என்று சொன்னால் சுருக்கமாக மதிப்பு செலுத்துதல், கனப்படுத்துதல், மரியாதை செலுத்துதல். இதுதான் அதனுடைய பொருள். ஆலயத்தில் இருக்கிற கடவுளுக்கு மரியாதை செலுத்துவது ஆலய வழிபாடு. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவருக்கு மரியாதை செலுத்துவது ஒரு சமுதாய பண்பாடு. இவைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. மனிதன் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் என்பதும் உண்மையான ஒரு பண்பாடு. அது இல்லாத காலத்தில் யோவான் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சமாரிய பெண்ணையை மதித்து வாழுங்கள் என்று சொல்லி. ஆலயத்தில் இருக்கக்கூடிய கடவுளை எந்த அளவிற்கு நம்மால் மதிப்பு கொடுக்க முடியுமோ அப்படி மதிப்பு கொடுக்க வேண்டியதை ஏசாயா 6வது அதிகாரத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. இந்த 2 காரியங்களில் இருக்கக்கூடிய 2 சிந்தனைகளை நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். ஒன்று, பரிசுத்தமான ஆராதனை, தூய்மையான ஆராதனை தூய்மையாக்கும். அசுத்த ஆராதனை தீங்கனை வருவிக்கும். Holy worship sanctifies, evil worship harms.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வரையிலான வசனங்களை வாசிக்கிற போது, ஆலயத்தில் ஏசாயா வருகிறார் என்று சொல்லி அந்த பகுதி சொல்லவில்லை. ஏதோ ஒரு இடம், அது ஆலயம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நம்மால் கண்டு கொள்ள முடியாது. ஒருவேளை அங்க இருக்கிற சேராபீன்கள் என்கின்ற வார்த்தைக்கு பதில் கேருபீன்கள் என்கின்ற வார்த்தை இருந்தது என்று சொன்னால் அது ஆலயம் என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்கிறது, 2வது வசனம், சேராபீன்கள். கேருபீன்கள் ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற போது, ஏதேன் தோட்டத்தினுடைய வாயிலிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் வெளியேற்றிவிட்டு ஏதேன் தோட்டத்தில் இவர்கள் நுழையக்கூடாதபடிக்கு அங்கு பாதுகாவலாய் நிறுத்தப்பட்டவர் ஒரு கேருபீன். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 18 முதல் 22 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற போது, மோசே உருவாக்கிய பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்களை செய்து வைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கற்பனை. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 89வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, ஆண்டவர் மோசையோடு பேசுகிற போது கடவுள் மறுமொழியாக இந்த கேருபீன்களின் மத்தியிலிருந்து மோசையின் இடத்தில் பேசினதாக எண்ணாகமம் 7வது அதிகாரம் 89வது வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை தொடர்ந்து நான் படித்து பார்க்கிற போது, எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிற போது கேருபீன்கள் அந்த இடத்திலே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக என்ன விதத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற கடவுளுடைய கற்பனைகள் அந்த இடத்திலே கொடுக்கப்படுகிறது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிற போது கேருபீன்கள் மத்தியில் கர்த்தருடைய பெட்டியானது வைக்கப்படுகிறது. ஆனால் ஏசாயா கண்ட திருக்காட்சி கேருபீன்கள் மத்தியில் அல்ல, சேராபீன்கள் மத்தியிலே. அப்படி என்று சொன்னால் இங்கு ஒரு பெரிய ஒரு இதனுடைய பின்னணியத்தை நான் பார்க்க வேண்டியது கடமை. ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சேராபீன் ஏசாயாவுக்கு தரிசனமாவதற்கு காரணம் உசியாவினுடைய மரணம். உசியாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1வது வசனம் முதல் அந்த அதிகாரத்தை படித்து பார்க்கிற போது நாம் கண்டு கொள்ள முடியும். ஆராதனை அசுத்தப்பட்டது, ஆராதனை தீட்டுப்படுத்தப்பட்டது. உசியா ராஜா இஸ்ரவேலின் மேல் ஆளுகை செய்கிறான். இஸ்ரவேலின் மேல் உசியா ராஜா ஆளுகை செய்கிற போது ஆலயத்திற்குள் வருகிறான். தூப கலசத்தை அசரியா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் அதை காட்ட வேண்டியவன். அவன் இருக்கிற போது உசியா ராஜா அதை மீறி தூப கலசத்தை அவன் வாங்கி அவன் தூபம் காட்ட முற்படுகிறான். ஆசாரியர்கள் எதிர்க்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் எதிர்க்கிறார்கள். அப்பொழுது அந்த உசியா ராஜா அவருடைய நெற்றியிலே வெண்குஷ்டம் படர்ந்தது. அந்த உசியா ராஜா அன்று முதல் கடைசி வரைக்கும் வெண்குஷ்டம் படர்ந்தவனாயிருந்தான். ஆலயம் பரிசுத்தமானது. பரிசுத்தமானவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு பரிசுத்தர் என்று சொல்லி அழைத்தாங்க? யாக்வே என்கின்ற வார்த்தையை எபிரேயர்கள் உச்சரிக்க மாட்டாங்க. யாக்வே என்கின்ற வார்த்தையை அவர்கள் சொல்லக்கூடாது. என்ன சொன்ன, அவ்வளவு மரியாதை கடவுளுக்கு செலுத்தினார்கள். கடவுளுக்கு பேரையை சொல்லக்கூடாது, உச்சரிக்க கூடாது. அதனால் தான் பரிசுத்தர் என்கின்ற வார்த்தையை கடவுளுக்கு சொன்னார்கள். இப்பொழுதும் அந்த பரிசுத்தமான கடவுள் தங்கி இருக்கிற இடத்திலே எந்த ஆயத்தமும் இல்லாதபடி நியமிக்கப்படாத ஒரு ராஜா தன்னுடைய ஆணவ போக்கினாலே அந்த பலிபீடத்தின் மேல் நுழைந்து பலி செலுத்துவதற்காய் முற்பட்டான். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு அசுத்தவான் அந்த இடத்திலே ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். அவன் நெற்றியில் வெண்குஷ்டம் படர்ந்தது. குஷ்டம் படர்ந்தவர்கள் எப்பொழுது குஷ்டரோகம் தீருகிறதோ அது வரைக்கும் பாளையத்துக்கு புறம்பே தீட்டுப்பட்டவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்தமானதை குலைச்சலாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த உசியா ராஜா சாகிறது வரைக்கும் தீட்டுப்பட்டவன். அவன்கிட்ட யாருமே போகக்கூடாது. அவன்கிட்ட போகக்கூடியவங்களும் தீட்டுப்பட்டவர்கள். ஒரு குஷ்டரோகியின் இடத்துல போகக்கூடியவர்கள் தீட்டுப்பட்டவர்களை குறிப்பிட்ட நாட்கள் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் தான் உசியா ராஜா மரணம் அடைகிற போது
இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு சேராபீன்கள் மூலம் பேசுகிறார். யார் இந்த சேராபீன்? சேராபீனுடைய அடையாளம் என்ன? திருமறையிலே சேராபீம் என்கின்ற வார்த்தை இந்த ஏசாயா 6வது அதிகாரத்தில் மட்டும் தான் வருகிறது. வேற எந்த இடத்திலுமே சேராபீன் என்கின்ற வார்த்தை வரவில்லை. ஆனால் இந்த சேராபீம் என்கின்ற வார்த்தைக்கு ஆதாரமாக மூல வார்த்தையாக கொடுக்கப்படுகிற செராஃப் என்று சொல்லுகிற எபிரேய வார்த்தை இன்னும் வேறு இடங்களில் எல்லாம் வருகிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 6, 8 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு சர்ப்பத்தை ஏற்படுத்தி, கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை கடிக்க செய்தார். அந்த சர்ப்பத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை செராஃப். அந்த வார்த்தை சேராஃபீம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயின் இடத்தில் சொல்லுகிறார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி வை. அந்த வெண்கல சர்ப்பத்திற்கும் கொடுக்கப்படுகிற வார்த்தை செராஃப், சேராஃபீம். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது அங்கும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யவும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் மத்தியிலே உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நான். ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுமதித்தார். இப்பொழுது கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய பெயரோடு இருக்கிற செராஃபீம் ஆண்டவரை அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி ஆர்ப்பரிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய நிகழ்வை சொல்லுகிற போது யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். இவைகளுக்குள் இருக்கக்கூடிய தொடர்பு தான் என்ன? தீட்டுப்பட்ட மனிதனை தண்டிக்க மாட்டார் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் தண்டிக்கிறார். வியாதியை கொடுத்து அவனை தண்டிக்கிறார். அந்த வியாதியை கொடுக்கிறதோடு மட்டுமல்ல, அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று வருவதற்கான வாக்குறுதியையும் கொடுத்து அதையும் செய்து அவனை காப்பாற்றுகிறார். கொள்ளிவாய் சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாட்களிலே நமக்கு முன், இந்த வியாதி தொற்றின் முன் நமக்கு முன் காண்பிக்க கூடியது. இந்த வியாதி, கொரோனா வியாதி என்ன காரணத்தினாலே வந்தது என்று சொல்லி நம்மால் ஆராய வேண்டிய தேவை இல்லை. ஒருவேளை பாவத்தினால் வந்ததா இருக்கலாம், ஒருவேளை சாபத்தினால் வந்ததா இருக்கலாம், ஒருவேளை இன்னொரு நபரினுடைய கோபாக்கினால் வந்ததா இருக்கலாம், இன்னொரு நபரினுடைய தவறான திட்டங்களினால் வந்ததா இருக்கலாம். இவைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை பார்க்க வேண்டியதும் தரிசிக்க வேண்டியதும் அந்த பரிசுத்தரை அணுக வேண்டியதும் நம்முடைய தலையாய ஒரு கடமை. நீங்கள் 2 பேரை கவனிங்க. உசியா ராஜா தீட்டுப்பட்டவனாய் இருந்தான், மரணம் வரையிலும் தீட்டுப்பட்டவனாய் இருந்தான். ஏசாயா சொல்லுகிற நானும் தீட்டுப்பட்டவன். அவன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதே சேராஃபீமை அனுப்பி அவனை பரிசுத்தமாக்குகிறார். எனவே ஒருவர் வியாதியிலிருந்து விடுபடுவதற்கும் ஒருவர் ஆரோக்கியம் அடைவதற்கும் காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது ஆராதனையினோடு நடைபெறுகிறது. 2வது, உள்ளதை உள்ளபடி அறிவிக்கும் ஆராதனை. பலர் ஆராதனையில் பங்கெடுக்கிற போது சொல்லுவார்கள், பாஸ்டர் எங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை அப்படியே சொன்னீங்க, உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தொட்டது, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை மாற்றினது என்று சொல்லுவார்கள். உள்ளதை உள்ளபடி அறிவிக்க கூடியது, மாய்மாலம் பண்ணுவது அல்ல. ஹோலி என்று சொல்லுகிற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் ஹாகியோஸ் என்கின்ற ஒரு கிரேக்க பதம் கொடுக்கப்படுகிறது. ஹாகியோஸ் என்று சொன்ன டிஃபர் ஃப்ரம் த வேர்ல்ட், உலகத்திற்கு அப்பாற்பட்டவன், உலகம் சார்ந்தவன் அல்ல, உலகத்திற்கு அப்பாற்பட்டவன். ஆண்டவர் அதை தான் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை உலகத்திற்கு அப்பாற்பட்டவர்களை உங்களுக்காய் ஆயத்த பண்ணுகிற ராஜ்யத்திற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கானவர்களாய் அல்ல, நித்தியத்திற்கானவர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இது உலகமானது உள்ளதை உள்ளபடி சொல்லாதபடி உள்ளதை இல்லாதபடியாக சொல்லி, இந்த உலகமானது பொல்லாத பொய்யான காரியங்களை, மாய்மாலமான காரியங்களை உண்மையாக்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு ஏழை ஒரு தாய், சமாரிய பெண்மணியானவள் ஜலம் தண்ணீர் கொள்ளுவதற்காய் அவள் கிணற்றண்டை வருகிறாள். ஆலயம் ஆராதனை எங்கு நடைபெறுகிறது என்று பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்தில் நடைபெற்றது, ஆனால் கிறிஸ்துவினுடைய நாட்களில் வீடுகளில் நடைபெற்றது, வீதிகளில் நடைபெற்றது, சந்தைகளில் நடைபெற்றது, கடலிலே நடைபெற்றது, மலையிலே நடைபெற்றது.
கர்த்தருடைய வார்த்தையானது ஆலயத்தில் மட்டும் அல்லது ஆராதனை ஆலயத்தில் மட்டும் என்கின்ற நிலைமை மாறி இப்பொழுது ஒரு ஆராதனை ஒரு கிணற்றங்கரையில் நடைபெறுகிறது. கிணற்றங்கரையில் எப்படிப்பட்ட ஆராதனை நடைபெறுகிறது? தூய்மையாக்கக்கூடிய ஒரு ஆராதனை இந்த ஒரு ஏழை பெண்மணியினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இந்த பெண்மணியை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறது புருஷன் அல்ல. அப்பொழுது சொல்லுகிறப்ப அவள் சொன்ன, நீர் உள்ளதை அப்படியே சொன்ன தீர்க்கதரிசி என்று சொல்லி நான் காணுகிறேன். உள்ளதை அப்படியே சொன்ன தீர்க்கதரிசி என்று சொல்லி நான் காணுகிறேன். நீர் என்னிடத்தில் பொய்யான இதையும் சொல்லவில்லை, அப்படியே சொல்லுகிறீர். இயேசுவும் அவளை பார்த்து சொன்னார், நீ உள்ளதை உள்ளபடியே சொன்னாய், மறைக்கவில்லை. ஆராதனையில் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்த வேண்டிய பண்பு விசுவாசிகளிடத்தில் பெருக வேண்டும். இந்த பெண்மணி சொல்லுகிறாள். இந்த பெண்மணியை குறித்து இயேசுநாதர் கேட்கிற போது, உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா, என் புருஷன் இல்லை, நீ உள்ளதை உள்ளபடியே சொன்னாய், நீ எந்த மறைவான காரியங்களையும் சொல்லவில்லை. உள்ளதை உள்ளபடியே சொல்லுவதும் உள்ளதை உள்ளபடியே கேட்பதும் ஆராதனையினுடைய ஒரு பண்பு. இந்த பகுதியிலே எதை உள்ளபடி சொன்னார்? இது ஒரு வரலாற்று நிகழ்வு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை படித்து பார்க்கிற போது, ஒம்ரி என்று சொல்லக்கூடிய ராஜா அசீரிய ராஜாவாக இருக்கிற போது இந்த சமாரியாவை பிடிக்கிறான். அங்கு பல தேசத்து கோவில்களை அல்லது பல தேசத்து கடவுள்களை அந்த இடத்துல கொண்டு குடியேற்றி வைக்கிறான். அப்படி குடியேற்றிவிட்ட ஒரு சமாரியாவிலே இந்த பெண்மணியானவள் ஆராதனையினால் தீட்டுப்பட்டவளாய் அவள் காணப்பட்டாள். நீங்கள் இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கிற போது, அவளுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி முடித்த உடனடியாக நேராக சப்ஜெக்ட் எங்க போகிறது? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று மாறுகிறது. அந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே கடவுளுக்கு நிகராக சொல்லப்பட்ட ஒரு பதம். கடவுளுக்கு நிகராக சொல்லப்பட்ட பதம். பெண்களை கடவுளுக்கு திருமணம் செய்து கொண்டு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இந்தியாவில் உண்டு. தேவதாசி முறைகள் என்று நாம் சொல்லுவார்கள். இதே போன்ற ஒரு முறைமை சமாரியாவில் இருந்தது. தங்களுடைய பெண் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள் என்று 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் சொல்லுகிறது. பெண் பிள்ளைகளை பலி செலுத்தினார்கள், கோவில்களுக்கு பலி செலுத்தினார்கள். ஒரு கோவில் அல்ல, 2 கோவில் அல்ல. இந்த பெண்மணி ஆனவள் கடந்து வந்தது 5 கோவில்களை கடந்து வந்த 5 கடவுள்களை கடந்து வந்தாள். இப்பொழுது சொல்லுங்க, எனக்கு இப்பவும் உண்மையான கடவுள் யாருன்னு சொல்லியே தெரியாது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூட பேசக்கூடியது நான் தாமா அந்த கடவுள், உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியது நான். உள்ளதை உள்ளபடி சொல்லி பரிசுத்தமாவது ஆராதனை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இந்த கொரோனா வியாதி தொற்றின் மத்தியில் இருக்கிற போது நமக்கு முன்பதாக கிறிஸ்து காண்பிக்கக்கூடிய 2 காரியம். ஒன்று, கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள். கிறிஸ்துவானவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட ஜனங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்தது போல, சர்ப்பத்தின் பெயரோடு இருக்கக்கூடிய சேராபின் வந்து ஏசாயாவினுடைய உதட்டை தொட்டு அவரை பரிசுத்தமாக்கினது போல, கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் வந்து நமக்கு சுகம் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருந்து கொண்டு அவரை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. 2வதாக, ஆண்டவரை பார்க்கிற போது உள்ளதை உள்ளபடி சொல்லி, நம்முடைய தவறுகளை உள்ளதை உள்ளபடி சொல்லி மன்னிப்பை வாங்குவதும், நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை உள்ளபடியே சொல்லி அவருக்காய் உழைக்க ஒப்பு கொடுப்பதும் மிக அவசியமான ஒன்று. அப்படி இருக்கிற போது ஆண்டவர் விரும்பக்கூடிய பரிசுத்தமான ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும், நம்முடைய கிரியைகளை வெளிப்படும், நம்முடைய அருட்பணிகளில் வெளிப்படும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணியிடங்கள் வெளிப்படும். அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் பரிசுத்தாவின் மூலம் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆராதனை நிறைவுக்காக நாம் யாவரும் இணைந்து 252வது ஞானப்பாடலை பாடுவோம். 252வது ஞானப்பாடல். தெய்வன்புத்தான் மா இனிமை அதற்கென்றே என் உள்ளத்தை. 252வது பாடல். தெய்வன்புதான் மாயினிமை அதற்கென்றே என் உள்ளத்தை கொடுத்திருக்கிறே. என் மீட்பரன்பின் அளவை அறிவதே என் மகிமை எப்போது அறிவே.
வாழும் சாவை பார்க்கிலும் அவரினே சம்பலமும் ஆழமுமானதே. பூலோகத்தார் எல்லாருக்கும் மாட்சிமையுள்ள வானோர்க்கும் எட்டாததாயிற்றே. தேவன் பின்னாளும் கர்த்தாவே, ஆழ்ந்து பார்த்தவர் நீரே. அன்பின் பிரவாகத்தை என் ஏழை நெஞ்சில் ஊற்றிடும். இதே என் உள்ளம் வாஞ்சிக்கும் தீராத வாஞ்சனை. உமது முகம் பார்ப்பதே, மண்டை நித்தம் சேர்வதே எனக்கு விருப்பம். உமது சத்தம் கேட்பது எனக்கு இன்பம் களிப்பு, என் மோட்ச பாக்கியம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரிசுத்தத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீர். நான் பரிசுத்தனாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக வேண்டும் என்று விரும்புகிறீர். குஷ்ட ரோகத்திற்கு நிகரான கொரோனா வியாதி தொற்றிலே எங்கள் மக்கள் அல்லல் பட்டு கிடக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாய் இருக்க முடியவில்லை. வியாதி தொற்று பரவிவிடுமோ என்கின்ற அச்சம். இந்த தொற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி காத்து கர்த்தருடைய சமூகத்திலே பல நாட்களாய் நாங்கள் வருடங்கள் கடந்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆராதனையின் மூலம் விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இஸ்ராயேல் ஜனங்களை கடித்த சர்ப்பத்திற்கு நிகராக கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஏற்படுத்தி சேராபின் மூலமாக ஆரோக்கியம் கொடுத்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, உம்மிடத்திலிருந்து வெளிப்பட்ட பரிசுத்தம் வியாதிப்பட்டிருக்கிற அனைத்து மக்களையும் தொட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். தங்களுடைய குடும்பத்தின் மக்களை இழந்து, அன்பர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இழப்பில் இருக்கக்கூடிய மக்களின் இழப்பிலும் பங்கெடுக்க முடியாத ஒரு துயர சம்பவங்கள், அன்பின் ஆண்டவரை சூழலில் இருந்து மாற்றத்தை கொடுக்க எங்கள் ஜனங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நசுத்தம் என்கின்ற வியாதிக்குட்பட்டு இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஏசாயா ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற போது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை பரிசுத்தப்படுத்தினது போல வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய விடுதலையினை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் பரத்திலிருந்து தம்முடைய கருணையின் கரங்களை எங்களுக்கு நேராக நீட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பரிசுத்தம் மகா பயங்கரமானது. அதை மனிதனால் ஒருவராலும் பார்க்க முடியாது. சேராபீன்களை பார்க்க முடியாதபடிக்கு தங்கள் கண்களை மறைத்துக் கொண்டார்களே, அந்த வகையிலான விடுதலை எங்கள் ஆண்டவரிடத்தில் எங்கள் ஜனங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரட்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய வல்லமை, எங்கள் அன்பின் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படக்கூடிய வல்லமை, எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களை தொடுகின்ற போது வெளிப்படக்கூடிய வல்லமை, நீ போ உன்னுடைய வேலைக்காரன் சுகமாய் இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பின எங்கள் ஆண்டவருடைய வல்லமை, எங்கள் அன்பின் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது வெளிப்பட்ட வல்லமை எங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருளின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஆற்றலுள்ள எங்கள் ஆண்டவர், பாவத்தின் விளைவுகளை முற்றிலுமாக அறுத்து போடுவதற்கான ஆற்றலுள்ள எங்கள் ஆண்டவர், இந்த பூமி பாவத்திலே இருளிலே அகப்பட்டு கிடந்த போது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா ஜனங்களுக்கு விடுதலை செய்தியை கொடுத்த ஆண்டவர் எங்களுடைய ஜனங்களுக்கு வாக்குறுதியாய் கொடுத்து எங்களுடைய ஜனங்கள் எழும்பி பிரகாசிக்க வெளிச்சம் அடைய
ஒளியாக கிறிஸ்துவானவர் எல்லா மக்களையும் தரிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்காய் நன்றி. எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதியும், அனைத்து இறை மக்களையும் ஆசீர்வதியும். ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாதபடிக்கு, ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியாதபடிக்கு இல்லங்களிலிருந்து இந்த ஆராதனையில இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் தங்கள் இடங்களிலிருந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற போது ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தனித்தனியாக பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் எல்லா பிள்ளைகளுடைய இல்லங்களிலும் தங்கி இருக்கட்டும். இந்த நெருக்கடியான காலங்களிலே தங்கள் இல்லங்களிலேயும் நெருக்கடிகளோடு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆண்டவருடைய பாதுகாவலையும் பலத்தையும் பராமரிப்பையும் அற்புதமாய் பெற்றுக்கொள்ளட்டும். தங்களுடைய தொழில்களை செய்ய முடியாதபடிக்கு, வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியாதபடிக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கிற போது கர்த்தர் சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாய் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். தங்களுடைய குடும்பத்தின் மக்கள், இல்லத்தவர்கள் பலவீனத்தோடு இருக்கிற போது ஆரோக்கியத்தை வேண்டுகிறவர்கள் அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பணியிட சூழல்களிலே நல்ல அமைதி வேண்டும் என்று சொல்லி வேண்டக்கூடியவர்கள் பணியிட சூழல்களிலே நல்ல உயர்வுகளை பெற்றுக்கொள்ளட்டும். கற்ற கல்விக்குரிய நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, கற்ற கல்விக்குரிய வேலை வாய்ப்புகளுக்கு நிகரான சம்பளம் இல்லை, கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதற்கு நிகரான சம்பளம் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளட்டும். அதற்காக முயற்சி செய்கிறவர்களை கர்த்தர் வாய்க்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். சின்ன சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கொரோனாவினுடைய 3வது அலையினுடைய தாக்கத்தில் எங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று எச்சரிப்பு வருகிறது. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும், நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீர் என்று சொல்லி நாங்கள் முழுமையாய் விசுவாசித்து உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் அடையாளங்கள். அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு என் ஆண்டவருடைய சிறகுகளின் மறைவில் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வயோதிப பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். விருத்தாப்பிய காலத்திற்குரிய பலவீனங்கள், நெருக்கடிகள் வருகிற போது கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கட்டும். எங்களுடைய மக்களை அகப்படுத்தி இருக்கக்கூடிய கொடுமையார் மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற மக்கள் ஆரோக்கியம் அடைய, குடும்பத்தின் மக்களுடைய கண்ணீர் கவலைகள் மாற ஆண்டவர் தம்முடைய கரத்தை எங்களுக்கு சாதகமாய் நீட்ட ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிற தலைவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். மக்களுக்கு இதமான நல்ல திட்டங்களை வகுக்க கர்த்தர் தம்முடைய ஞானத்தை எங்களுடைய ஆளுநர்களுக்கு தாரும். மக்கள் பயன்பெறும் வகையிலான திட்டங்கள், மக்களுக்குரியவர்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய தலைவர்களாய் எங்களை ஆளுகின்ற தலைவர்கள், அரசு அதிகாரிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தாரும். இந்த ஆராதனைக்காய் ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஆராதனையில் எங்களோடு இருந்தீர் என்று விசுவாசித்து எங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். குறைவுகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். மகிமை அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்பத்தாலே போஷித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் திருவுறவு வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் வரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.